ராஜா சொல்லு. எனக்கு நாளைக்கு விடுதலை. வாழ்க வளர்க. வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை ஒன்னாலதான் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும். அப்படிங்கிற? ஆமா ராஜா, அதை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா நீ பெரிய பணக்காரன் ஆயிடலாம். நிஜமா? சத்தியமா. நீ வெளியில வர்ற அந்த நாளை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எதிர்பாரு. ஹலோ. ஷாலினி, உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாள? No, no. It's a pleasure. அவ உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பா நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடுவா போல இருக்கு. ஷாலினி ரொம்ப கொடுத்து வச்சவ. இதுல கொடுத்து வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொண்ணோட உண்மையான அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. நான் அந்த விஷயத்துல கொடுத்து வைக்காதவன். நீலக்குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் இன்று கூவி திரியும் தாவி திரியும் ஆயிரம் ஆசைகள் கொண்டு ஆயிரம் ஆசைகள் கொண்டு நீலக்குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் இன்று கூவி திரியும் தாவி திரியும் ஆயிரம் ஆசைகள் கொண்டு ஆயிரம் ஆசைகள் கொண்டு நீலக்குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் இன்று கூவி திரியும் தாவி திரியும் ஆயிரம் ஆசைகள் கொண்டு ஆயிரம் ஆசைகள் கொண்டு
கனவு நான் அழைக்க வந்தாள் அந்த நிலவு கண் விழித்து பார்த்தேன் நல்ல காலை பொழுது காணவில்லை நான் தான் கண்ட கண்ணியழகு தேடியனைத்தான் தேவி வரத்தான் நாளெல்லாம் ஏதோ தாகம் நீல கோயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் இன்று கூவி தெரியும் தாவி தெரியும் ஆயிரம் ஆசைகள் கொண்டு ஆயிரம் ஆசைகள் கொண்டு நிரஞ்சன் இன்னைக்கு ஊர்ல யாரும் அரசியல்வாதிக்கு பிறந்த நாளா, அதனால தான் மாலையே கிடைக்கல, வெறுங்கையோட வந்திருக்கிறேன். என்ன அப்படி பாக்குற தம்பி? அண்ணன் முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க முகத்தை மறக்க முடியுமா? இதேதான் என் பொண்டாட்டின்னு சொல்றான். சார் பெரிய கில்லாடி சார் நீங்க. நான் விடுதலை ஆகிற நாலு கிழமை நேரம் நிமிஷம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தபால் வந்து நிக்கிறீங்களே. அதான் அண்ணன். அட போங்க சார், இவ்வளவு பெரிய ஊர்ல எவ்வளவு திருட்டுங்களாம் நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாலே சுத்துறீங்க. நீ இது வரைக்கும் ஊர்ல இல்லாம இருந்த, ஊர் நிம்மதியா இருந்தது. இப்பதான் வெளியே வந்துட்டியே. ஜென்மத்தோட பிறந்தது செருப்பால் அடிச்சாலும் போகாது. நீ இந்த திருட்டு தொழிலை விட போறதில்ல, நானும் உன்னை விட போறதில்ல. ஜீப்லயே உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். என்ன சார் நீங்க? போலீஸ் வண்டி வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு தான் கொண்டு போகும், ஜெயில இருந்து வீட்டுக்கு கொண்டு போகுமா? அனுபவம் பேசுது. ஒன்று சரியா, 2 நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அழகான முஞ்சி எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஒரு கை நாட்டு போட்டு போறியா? சார் மறுபிரிவின் ஒண்ணு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பிறக்கணும், நீங்க போலீஸ் ஐஜியா பிறக்கணும், என்ன கண்டு நீ கழியணும். அப்பவுமா ஜென்மாந்திர கடன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. விஷயம் ஆல் சக்சஸ். 2 நாளைக்கு ஒரு தரம் கையெழுத்து. அப்படிதான் போயிட்டு வா. ராஜா, ரோடு முன்னால இருக்கு, நீ பின்னாடி இருக்கிய. ராஜா, பைக் இந்த மாதிரி கண்ணா பின்னா ஓட்டுறீங்களே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? உயிர் போயிருக்கும், வேற என்ன இருக்கும்? போங்க. சரி ராஜா, ராதா ஜெயில இருக்கிறப்போ என்னை பத்தி எப்போவாது நினைக்கிறதுண்டா? 1 2 4 டியூட்டே பாடிட்டேன். உங்களை பிரிஞ்சு இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்தா எப்படி? கொஞ்சம் கிட்ட வருது. ஒரு நிமிஷம் கூட உன்னால என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்ல? அப்போ ஒண்ணு செய்யலாம். அடுத்த வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது ஒரு டபுள் ரூமா செட்டப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். அப்படின்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போறது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அட நான் மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பெரிய அண்ணன் இருக்காரு, அவர் விட மாட்டார் போது இருக்கு. ராதா, அதெல்லாம் தலையெழுத்து. இங்க எழுதுனதை யாரால மாத்த முடியும்? ஆமா, கடவுள் நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டுதான் நம்ம தலையில எழுத போறாரா? ராஜா,
அதெல்லாம் விதி பாதி மதி பாதி. அடேங்க அப்பா. ம். ஆமா, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு அழகான இளம் கவிஞன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்ன வயசு? ஒரு 25 இருக்கும். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி இருப்பாரு? தள 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 தளன்னு தக்காளி பழம் மாதிரி சிகப்பா இருப்பாரு. அவர் கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? இந்த பவுடர் போட்ட கேரம் போர்டு மாதிரி வழு வழு வழுன்னு இருக்கும். அவரு கண்ணு ராஜா, ஏய் ராஜா, உண்மை நினைச்சிட்டீங்களா ராஜா? ஜஸ்ட் ஃபார் a joke. ராதா, ஏன் ராதா அவ கனவுல கூட இன்னொருத்தனை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களை மாதிரி அழகான ஆள் எனக்கு இருக்கும்போது என் மனசு எங்க வேற ஆள நினைக்கும். வீடு வந்தாச்சு, இறங்கு. விருந்து ரெடி பண்ணு. நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. கம். அடடே, யாருமா நீங்க இப்படி கபால்னு இருக்கிறீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குப்பா? விருந்துக்கு. மிக்க நன்றி. நான் வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் எப்ப எடுக்கிறீங்க? இப்ப வர போறியா இல்லையா? இப்படி கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? வந்துடுப்பா. ராஜா, என்னை கூப்பிட்டு விட்டு அந்த மகரக்கட்டியை கொஞ்சம் பார்த்துட்டு வர்றேன். நீ சமையல் பண்ணி வை. வாங்கோ வாங்கோ. வண்டியில ஏசி இருக்குல்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு போடுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட். இங்க வர்ற வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா ஐ எம் வெரி சாரி. என்ன கூட்டிட்டு வர சொன்னவ யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்தேன். நீதானா அது? எஸ். ஹவ் ஆர் யூ? Fine, thank you. Nice, nice gun, huh? Wow! Fantastic! விக்ரம், உன்னோட ஃப்ரெண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீட் மை சிஸ்டர் பைரவி. ஹலோ. Hi. என் பிரதர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருக்காரு. அதனால தான் உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வர சொன்னோம். ஓ, இதுதான் கூட்டிட்டு வர முறையா? சரிங்க. ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ்.